ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 9 பார்சிலோனா. இன்ட்ரடக்ஷன் சாங் சூப்பரா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் அற்புதமா இருந்தது. நடுவில் பெருசா எதுவும் நடக்கல. வெல்கம் சபரீஷ். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேபிள பாத்துருவோம், அதுக்கப்புறம் இந்த ரேஸுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம பேச வேண்டிய மேட்டர் வந்து டெக்னிக்கல் டைரக்டிவ், அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ரேஸில் கடைசி சில நிமிடங்கள் பரபரப்பாக நடந்த பல விஷயங்களை பேசுவோம். எங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. கண்டிப்பாங்க. ஸோ டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோன்னா லீடர் மாறலை. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு, 186 பாயிண்ட்ஸ். செகண்ட் நாரிஸ் 176. ஸோ 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருந்து இப்போ 10 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். தேர்டு வந்து மேக்ஸ் 137 பாயிண்ட்ஸில் இருக்காரு. இன்றைக்கி அவர் நிறைய கிராப் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஃபோர்த் வந்து ரசல் நெல்சனில் இருக்கார், 111. ஃபிஃப்த்து வந்து சார்ல்ஸ் 94 பாயிண்ட்ஸில் இருக்கார். மெர்சிடிஸோட ரிலையபிலிட்டி இஷ்யூ அண்ட் த வே சார்ல்ஸ் இஸ் பெர்ஃபார்மிங் வெறித்தனமாக கேட்ச் பண்ணிருக்காரு ரசலை. ஸோ பார்க்கணும், அந்த பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்காக டிரைவர் சைடில் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக போயிட்டுருக்க ஸ்டாண்டிங்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா மெக்லாரன் வந்து 362 பாயிண்ட்ஸ், எங்கேயோ போயிட்டாங்க. ஃபெராரி வெறித்தனமான லீப் ஃப்ராக் 165 செகண்டில் இருக்காங்க. மெர்சிடிஸ் தேர்டு 159 பாயிண்ட்ஸு. 3 ரேஸுமே அவங்களுக்கு உருப்படியாக இல்லை. இந்த ரேஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிது, பட் ஸ்டில் கிமியோட ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் இன்னுமே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபோர்த்து வந்து ரெட்புல் 144 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. மறுபடியும் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செம்ம டைட்டாக க்ளோஸாக தான் இருக்குது. எப்படி அவங்க அந்த பேட்டில் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஃப்யூச்சரில். கீழே வந்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி 6, 7, 8 and 9 வந்து கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் டைட்டாகவே இருக்குது. விகார் 28 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹட்ஜார் சூப்பராக ஓட்டினார். லாசன் ஆல்மோஸ்ட் எடுத்திருக்கலாம், பட் ஆனால் அவரால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல இந்த வாட்டி. ஹாஸ் 26. தே ஆர் ஆல்சோ இன் த ஹண்ட் ஃபார் த 6th பொசிஷன். சௌபர் ஹல்கன்பர்கு வெறித்தனமாக எங்கேருந்தோ பின்னாடி இருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு 2 laps முடியும் போதே திடீர்னு பார்த்தா நல்லா முன்னாடி வந்துட்டார். அலான்சோவெல்லாம் வெறித்தனமாக ஓவர்டேக் பண்ணார். எப்படி திடீர்னு இங்கே வந்தார் இவரு? கரெக்ட். நியாயப்படி அவருக்கு தான் டிரைவர் ஆஃப் தி டே கிடைச்சிருக்கணும், பட் எப்ப நியாயமா கிடைச்சிருக்கு. பட் ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. உண்மை கண்டிப்பாக இந்த ரேஸை செம ஒரு மொரால் பூஸ்டாக இருந்திருக்கும். சௌபருக்கும் சரி ஹல்கன்பர்க்கும் சரி. பாட்டில் எட் ஆக்சுவலி நல்லா தான் ஓட்டினார், பட் ஸ்டில் அவரால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஸோ சௌபர் வந்து இப்போது ஆஸ்டான் மார்டினுக்கு ஈக்குவலாக 16 பாயிண்ட்ஸ் அண்ட் 8th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆஸ்டான் மார்டின் கையில வேற அடிபட்டிருக்கு. இப்போ ரேஸுக்கு ரேஸ் ஒரு 25 பாயிண்ட்ஸ் 18 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஸ்ட்ரால் வேற எல்லாமே இருந்திருந்தாருன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. என்ன பண்றது, இப்ப அறுவடை வேற கம்மியாயிடும். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். இன்னைக்கு வேற 19 பேர் தான் ஓட்டுனாங்க. சொல்லுங்க. உண்மை. ஸோ இப்படி தான் கீழே வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இதனாலேயே இந்த ப்ளூ ஃப்ளாக் இன்சிடென்ட் நம்ம ரேஸ்லேயே பார்த்தோன்னா லாசனும் ஆக்கானும் சண்டை கரெக்டாக எப்போ நாரிஸ் வரும்போது சண்டை போட்டாங்க. நான் யோசிச்சேன், ஏன் இப்போ தானே சண்டை போடுவீங்க அப்படின்னு. மேக்ஸ் வேற கடியானார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர் ரேசஸில் நடக்கும், பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு. சந்திரமுகில ஜோதிகா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது வந்து ரஜினி ஒரு இன்சிடென்டா சொல்லுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர், செகண்ட் சைக்கிக் டிசார்டர், அந்த மாதிரி மேக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இந்த ரேஸ்ல ஒன்றா நடந்துருந்தது. எண்ட்ல வெடிச்சிருச்சு. சரி, ரேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட முக்கியமான டாக் ஆஃப் த டவுன் ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் டைரக்டிவ் தான். சாம் காலின்ஸ் இதை பத்தி ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்க்கலன்னா நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. பட் ஸ்டில் பார்க்காதவங்களுக்கே சபரீஷ் இப்ப நம்மளுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சபரீஷ், ப்ளீஸ் டேக் த ஃப்ளோர். நீங்க கண்டிப்பா எதையும் ஜெனரலா மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ் ஆகி 1-2 கீழே விழுந்ததுன்னா அதை நான் எடுத்து திருப்பி கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிரச்சனை, ஃப்ரண்ட் விங் ரியர் விங் ஃப்ளெக்சிபிலிட்டி போன வருஷத்துல இருந்தே ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து ரெட்புல்லோட கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மெக்லாரன். ஸோ இந்த வருஷம் டயர் வாட்டரை விட அது மோசமான கம்ப்ளைண்ட் இல்லை, பட் ஸ்டில் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ரெட்புல். ஸோ அதனால் எஃப்ஐஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐ கெஸ் ஆஃப்டர் பெல்ஜியன் கிராண்ட் ப்ரீ கேமராஸ்லாம் செட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா வண்டிஸ்லேயும், டு ஃபைண்ட் அவுட் எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆகுது வண்டிகள் அண்ட் நம்ம எந்த பேஸ்லைன். ஸோ இப்போ புது ரூல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த பேஸ்லைன் செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க போன வருஷம் பெல்ஜியன் கிராண்ட் ப்ரிக்கு அப்புறத்துலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தே டிசைடட் வாட் இஸ் கோயிங் டு பி த பேஸ்லைன். அதை வந்து 2 ஃபேஸாக
டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் கவர்ஸ் த ரியர் விங் ஃப்ளெக்சிபிலிட்டி, த அதர் ஃபேஸ் 2 கவர்ஸ் த ஃப்ரண்ட் விங் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரண்ட் விங் ஃப்ளாப் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த வருஷம் ஆரம்பத்தில் சைனீஸ் கிராண்ட் ப்ரீல தான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, விச் இஸ் த சேஞ்ச் வித்தின் த டிடி article number 3.15.70. this covers the rear wing flexibility. ஒரிஜினலான டெஸ்ட் படி என்னன்னா, ரியர் விங்கில் 75 kg லோடு போட்டாங்க அப்படின்னா the rear wing should not flex downwards more than 2 mm. அதை தாண்டி போச்சுன்னா அந்த வண்டி இஸ் நாட் குவாலிஃபைட். இப்படி தான் ஒரிஜினல் டிடி இருந்துச்சு. அதை மாற்றி சைனீஸ் கிராண்ட் ப்ரீல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ 75 kg லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா the rear wing வந்து it should not deflect more than 0.75 mm அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீல அந்த டிஃப்ளெக்ஷனை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு அந்த டிஃப்ளெக்ஷன் should not be more than 0.5 mm அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸ்க்கான டிடி which was implemented in Chinese and Japanese Grand Prix. ஆனால் இது நிறைய பேசப்படலை, ஏன்னா த டாக்ஸ் வாஸ் ஆல் அபவுட் ஃப்ரண்ட் விங் அதுதான் ரொம்ப பேச்சு அடிபட்டுச்சு. அண்ட் அதை தான் வந்து இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீல பேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேயே நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் இருக்குது. 2 ஆர்டிக்கல் செக்ஷன் சேஞ்ச் ஆச்சு as a part of this particular implementation. ஒன்று வந்து 3.15.4 which covers the front wing body work flexibility. இது வந்து என்னென்னா, ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் விங்கில் 2 சைடும் சிமெட்ரிக்கலாக வந்து 100 kgs அப்ளை பண்ணாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து 15 mm தாண்டி கீழே போகக்கூடாது ஃப்ரண்ட் விங். ஆனால் ஒரு சைடு மட்டும் அதே 100 kgsஸை விங்கோட ஏதாவது ஒரு சைடில் மட்டும் அப்ளை பண்ணால் அப்போ டிஃப்ளெக்ஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 20 mm. இதான் ஒரிஜினல் டிடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை மாற்றி இப்போது ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீல அந்த டெஸ்ட்டை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர் எப்படி டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2 சைடும் வெயிட் 100 kgs அப்ளை பண்ணோன்னா த டிஃப்ளெக்ஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 10 mm. ஸோ 15லேருந்து 10 mm வந்திருக்கு 2 சைடும் லோடு அப்ளை பண்ணும் போது. ஒரு சைடு மட்டும் லோடு அப்ளை பண்ணால் த டிஃப்ளெக்ஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 15 mm. இதுக்கு முன்னாடி 20 mm இருந்தது, இப்போ 15 mm வந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு சேஞ்ச். இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் விங் ஃப்ளாப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளாப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் விங் பாடி ஒர்க்குன்றது ஓவராலாக நம்ம எல்லாமே சேர்த்து, ஃப்ரண்ட் விங் பார்த்தீங்கன்னா கில்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 4 ஃப்ளாப் இருக்கும், அதை மொத்தமாக சேர்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் விங்குன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் எலிமெண்ட் தான் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாப்பும் வந்து அதுக்கும் சில ஃப்ளெக்சிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேச போகிற ஆர்டிக்கல் செக்ஷன் 3.15.5ல வந்து பார்த்தோம்னா, இந்த டாப் 2 ஃப்ளாப்ஸ் ஃப்ரண்ட் விங்கில் வந்து ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 6 kgs வெயிட் அப்ளை பண்ணும்போது அதோட டிஃப்ளெக்ஷன், அந்த ஃப்ளாப்போட டிஃப்ளெக்ஷன் வந்து 5 mmக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் ஆனால் இப்போ ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீக்கு அப்புறம் அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இட் ஷுட் நாட் பி மோர் தென் 3 mm அப்படின்றது தான் எஃப்ஐஏ இந்த இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது தாங்க இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீக்கும் சரி ஆர் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீக்கும் கொண்டு வந்த கம்ப்ளீட் சேஞ்சஸ் ஆன் த ரியர் விங் அண்ட் த ஃப்ரண்ட் விங் ஃப்ளெக்சிபிலிட்டி செக்ஷன். ஸ்பாட்டிஃபைல கேட்குறவங்களுக்கு இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூடியூப் வீடியோ பார்க்காம இருந்துடாதீங்க. இதுக்கான ரெலவெண்ட் இமேஜஸ் வந்து அழகாக ஒருத்தர் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதை ஃபார்முலா 1 வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐதர் நீங்கள் அதிலே போயே கூட ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த எக்ஸ்பிளனேஷன் கூடவே சைட் பை சைட் நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம் ரெலவெண்ட் இமேஜஸ். பாருங்க, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு விஷயம் என்ன இன்ட்ரெஸ்டிங்னு பட்டுச்சுன்னா, நம்ம கால் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ சாம் காலின்ஸோட வீடியோவில் தே இன்டர்வியூட் ரேசிங் புல்ஸோட ரேசிங் டைரக்டர் ஆலன் பெர்மேன் அண்ட் தென் இவங்க சௌவரோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர். ஏன் ரேசிங் புல்லுக்கு ரேசிங் டைரக்டர், சௌவருக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வச்சிருக்காங்க எனக்கு தெரியல, ரைமிங்கா இருக்கிறதுக்காக தெரியல. ஸோ சௌபரோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இன்னைக்கிரோட சொல்லி அவங்க 2 பேரோட பேட்டி இருந்தது. ரேசிங் புல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெயிட் செம்ம ஜாஸ்தியா இருக்கு, ஸோ நாங்கள் விங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருக்கோம், ஸோ அந்த வெயிட் ஜாஸ்தி ஆனதுனால தென் வி ஹேட் டு ஏரோடைனமிக்லி அட்ஜஸ்ட் த கார் இன் அதர் வேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணி இவங்க கிட்ட போனா வெயிட்ல அதிகமா இல்லையா, ஆக்சுவலி கம்மியில ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு பர்சனலி இதனாலதான் டெக்னிக்கல் டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ்
F1 இஸ் ஆல்வேஸ் அபவுட் ப்ராப்ளம் சால்விங். அண்ட் அதுலயும் கொஞ்சம் எப்படி இந்த ரூலை எப்படி பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு டீம் ஒரு அப்ரோச் எடுக்கும்போது யாருது பயங்கரமா ஹிட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். See, I don't know whether Hulkenberg's effort in this race or result in this race is like a direct correlation to Sauber என்ன பண்ணாங்க விங்க வச்சு. பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ரேசிங் புல் கேவலமா பண்ணாங்கன்னு இல்ல. ஹஜார் எல்லா ரேஸ்லயுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரேஸ்லயும் கரெக்டா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டார். குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஹவு டீம்ஸ் ஆர் அப்ரோச்சிங் திஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ இவ்வளவு தெளிவா ஆர்டிகல் நம்பரோட எங்களுக்கு டெக்னிக்கல் டைரக்டிவ் பத்தி சொன்னதுக்கு. ஓகே, ரேஸுக்குள்ள போவோம். இந்த ஃபார்முலா 1 எனும் பழக்கடையில் பப்பாயா மட்டுமே கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லா ரேஸ்லயும் வந்துடுறாங்க. முதல் ரோல வெறும் பப்பாளி தான் அடிக்க வச்சிருக்காங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. ஒன்னு நீ ஒன்னு நான், ஒன்னு நீ ஒன்னு நான், அந்த மாதிரி நல்லா இருக்கு பாக்க. ஆஸ்கர் எனக்கு நம்ம இவ்வளவு சீக்கிரம் மீம் போட்டதே கிடையாது ஒரு ரேஸ் முடிச்சு. ஆனா இந்த வாட்டி போட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஆஸ்கர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கான வேலை கரெக்டா வந்தது. So I was happy that effort was not wasted. யூரோப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட மெக்லாரன் வந்து சூப்பரா ராப் பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தே குட் ஹவ் ஆஸ்க் ஃபார் மோர். சொல்ல போனா நம்ம போன வருஷம் இருந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் லேப்போட பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அசால்ட்டா அள்ளிருப்பாங்க. நிறைய பாயிண்ட் அள்ளிருப்பாங்க. பட் எனிவேஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டசன்ட் சீம் டு பி தட் பிக் அ ப்ராப்ளம் நவ். வாக் அஸ் த்ரூ McLaren's race, and if you want to talk in detail about Piastri and Norris, please go ahead. If you want to, please do. நல்ல ரேஸுங்க. ஆக்சுவலி இந்த ரேஸை நம்ம போன வீடியோவில் பேசியிருந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் நல்லா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வைப் எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கப்புறம் இட் வில் அட்லீஸ்ட் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் மெக்லாரனுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ், ஆல்ரெடி பெரிய அட்வான்டேஜ் இல்லை, இப்போ மேபி மெக்லாரன் பெக்கிங் ஆர்டர்லேருந்து கீழே போகலாமா, வேறு யாராச்சும் வரலாமா, அந்த மாதிரி நிறைய யார் வருவா, ரெட்புல்லா, ஃபெராரியா, மெர்சிடிஸா அப்படின்னு ஒரு மாதிரி தெரியாத ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்தது. அவங்க பேசிக்காக அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இட் லுக்ஸ் லைக் எந்த ஒரு சிட்டெரும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை பேசிக்காக. அந்த மாதிரியான ஒரு எனக்கு நீ வாடா பார்சலோனா வாடா வந்துட்டேன்டா என்னடா சுந்தர் சி மாதிரி மெக்லாரன் எங்க வர சொன்னாலும் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. குவாலியில பேசிக்கா லாண்டோ ப்ரொவிஷனல் போல்ல இருந்தாரு. ஆஸ்கரே நல்லா செம லேப்பு. டோ பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கும் நான் நம்பலை டு பி ஆனஸ்ட். பட் ஆனால் அடுத்த செகண்ட் ரன் ஆஸ்கர் இட் வாஸ் குவைட் அ பிக் மார்ஜின். வெரி தான், ஐ மீன் இந்த சீசன்லேயே தட் வாஸ் த பிக்கஸ்ட் மார்ஜின் பேசிக்காக. ஸோ ஆமாம், சரியான பிளிஸ்டரிங் போல். அதுதான் ஒரு லாண்டோக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும். ஏன்னா வித் த சேம் கார் யூ ஹாவ் டு டேக் அ போல் டு வின் த ரேஸ். அந்த இதில் ஆஸ்கர் வந்து கேம்லேயே இருக்கார். மானகோவுக்கு நடந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சரி மானகோ முடிஞ்சது அடுத்து பார்ப்போம் வேலையை பார்ப்போன்னு ஸ்லீவை மடித்து விட்டு வந்து இறங்கி தெரிக்க விட்டார் ஆஸ்கர். ஸோ யார் போல் எடுக்கிறாங்க அப்படின்றதான் மேட்ரு. அண்ட் ஸ்பெயினில் 71%, ஐ மீன் நாட் ஈவன் ஸ்பெயின், டசன்ட் மேட்டர், முக்கால்வாசி ட்ராக்ல யார் போல் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி. லாண்டோ அந்த வகையில் ஐ கெஸ் ஹி வில் பி திங்கிங் அபவுட் ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா ரெட்புல் வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா பிரச்சனை. இந்த ரேஸ் மேக்ஸ் லைட்டாக கொஞ்சம் சொதப்பிட்டாரு. நான் நினச்சேன் டேர்ன் 1ல் அவர் லீட் எடுக்கிறத விட மேக்ஸ் கிட்ட பொசிஷனை விடுறதா வாய்ப்பு ஜாஸ்தி நினச்சேன். அதே மாதிரி விட்டுட்டாரு, கைண்ட் ஆஃப் விட்டுட்டாரு. ஸோ மெக்லாரனுக்கு தலைவலி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பப்பாயா ரூல்ஸு இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் அவ்வளோவா டென்ஷன் இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. போக போக அந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் இருக்கும். அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ பார்க்கணுங்க எப்படி போகுதுன்னு. பட் ரைட் நவ் மெக்லாரன் இன்வின்சிபிள் அண்ட் ஸ்டில் நோ சிவில் வார் தட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார், ஆர் அட்லீஸ்ட் தி ஆப்போசிட் டீம்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார். அது வரைக்கும் செம்ம சந்தோஷம். அடுத்து ஃபெராரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல இப்போ P2 வந்துட்டாங்க. இது ஐவாஷா என்ன அப்படின்னு தெரியல. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் கம் டு ஒன் ஆஃப் த நைஸ் திங்ஸ் தட் ஹேப்பன் டுடே, விச் இஸ் சார்ல்ஸோட P3. த டிசிஷன் டு ஹோல்ட் பேக் மீடியம் டயர்ஸ். அதை பத்தி கமெண்டேட்டர் சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ரேஸ்ல. அண்ட் தென் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல சார்ல்ஸே சொல்லியிருந்தாரு ஹவு ஹீ டிசைடட் தட் குவாலி பர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணா பரவாயில்ல, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ரேஸ்னு. P5 குவாலிஃபை பண்ணிட்டு ஹாமில்டன் சொல்லியிருந்தாரு ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் த போடியம்னு. பட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சார்ல்ஸ்
qualified behind, and then his car was tuned well for the race. See, there was an element of luck, obviously, but then it does feel like he made his own luck அப்படின்னு சொல்லலாம். எப்படி பாக்குறீங்க சப்ரீஷ் இதை? ஃபெராரியில் வந்து பேசிக்காக இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் முரண்பாடான கராஜாக தான் ரொம்ப ஒரு 2-3 வீக்கெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து தே ஹாவ் நோ ஐடியான்னு சொல்ல முடியாது, பட் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் ஆன்சர்ஸ் அண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராக்ரஸ் பார்க்க முடியல அந்த சைடு. வி வில் பி புஷிங், நாங்கள் எதாவது பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க, பட் எதுவும் நடக்க மாட்டேங்குது, அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் கம்மிங் பேக் டு சார்ல்ஸ், குவாலியில் அந்த மூவ் வந்து ஐ வாஸ் ஸ்கெப்டிக்கல். ஃபெராரிக்கு ஜென்ரலாகவே பேஸ் இல்லை, பட் ஆனால் ஒரு சைடு என்ன, ஃப்ரைடே ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் பிட்டில் என்வாயன்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபெராரியோட ரேஸ் பேஸ் செமையாக இருக்குது. மெர்சிடிஸ்க்கு தான் வந்து ரேஸ் பேஸ் ரொம்ப இதுவாக இருக்குது, ஏன்னா டயரை ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபெராரி வந்து ரேஸ் பேஸில் தேர்ட் இருந்தாங்க, பிஹைண்ட் மெக்லாரன் அண்ட் ரெட்புல். அதுதான் ஐ கெஸ் கேவ் சார்ல்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்னு நினைக்கிறேன். குவாலியில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ கெஸ் சாஃப்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ கெஸ் மீடியம்ஸ் புது செட்டை வந்து அவர் வந்து டச் பண்ணல, ஆர் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட் செட்டில் அவுட்லாப் மட்டும் பண்ணிட்டு அதை பெருசாக அவர் யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் ஐ கெஸ் Q3 வந்து அவர், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு ரன் தான் போயிருப்பார். ஸோ அதனால் கடைசியாக ஒரு 3-4 மினிட்ஸ் இருக்கும் போது ஹி டிட் இஸ் ஃபைனல் ரன், அண்ட் தட்ஸ் த ரீசன் ஹி ஸ்டார்டட் இன் 7th or 8th. இதை பார்க்கும்போது என்னடா ஃபெராரி அவள் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஒரு பேட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு, ஏன்னா அவர் ஃபேண்டசியில் வேறு செலக்ட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த டாக்டிக்கல் அப்ரோச் தட் ஹீ இம்ப்ளிமெண்டட் இன் குவாலி, ரேஸுக்கு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். வெறித்தனமான ரேஸ் ஸ்டார்ட், ஆல்மோஸ்ட் அவரும் லூயிஸும் கிராஷே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ கெஸ் ஒரு 3-4 லேப்ஸ் வந்து அவர் லூயிஸ் பின்னாடியே இருந்தார். ஓகே, இவங்க 5-6 லேப் ஆக்குவாங்க, அதுக்குள்ளே ரேஸே முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் அப்படி தான் பண்ணாங்க. பட் ஸ்டில் முன்னாடியே அவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் மேக்ஸுக்கு இன்னும் ஆக்சுவலி ப்ரெஷராக இருந்திருக்கும். ஹிஸ் பேஸ் டியூரிங் த ரேஸ் மேட் ஷுர் தட் when the opportunity arises he was at the right place at the right time. ஸோ அதுதான் சம முக்கியம். மேக்ஸுக்கு இன்னொரு டயர் கிடையாது, he had only hearts. போஸ்ட் இன்டர்வியூலுமே சார்ல்ஸ் சொல்லியிருந்தார், மேக்ஸோட ஹார்ட்ஸை பார்த்தோன்னே ஐ தாட் தட் ஐ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லூயிஸுக்குமே மேபி பாடி ஒர்க் டேமேஜ் இல்லைன்னா அவருமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல முடிச்சிருப்பாரு. பாடி ஒர்க் டேமேஜ் இருந்துச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கணும் இதை எப்படி எடுத்துட்டு போய் ரெட்புலோட சண்டை போடுவாங்களா, ரெட்புல் அண்ட் மெக்லாரனோட, ஆர் இதே இடத்துல இருப்பாங்களா, கீழே போவாங்களா அப்படின்றது தெரியாது. ஃபெராரி பத்தி பேசியாச்சு, நம்ம மேக்ஸை பத்தி பேசணும், ஆனா கடைசியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி மெர்சிடிஸ் பத்தி பேசுவோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மெர்சிடிஸ் ஆஸ் அ இன்ஜின் மேனுஃபேக்சரர் பேசியே ஆகணும், ஏன்னா கிமிக்கு இன்னொரு DNF பிகாஸ் ஆஃப் இன்ஜின் இஷ்யூஸ். இப்போ என்ன விஷயம்னா, ஆஸ்டன் மார்டின் ஆல்ரெடி தே ஆர் மூவிங் ஆன், அவங்க இதுக்கு மேல மெர்சிடிஸ் யூஸ் பண்ண போறதில்ல. அண்ட் ஆல்பின் வராங்க, ஆல்பின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேட் டிசிஷன். ஸோ இது இன்னொரு ஆனா இது அவ்வளவு பெரிய பேட் டிசிஷனா இருக்காது, அவங்க லெவலுக்கு மெர்சிடிஸ் ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சரரா உள்ளவர்கள்லாம் பெரிய பேட் டிசிஷன்லாம் இல்லை. பட் ஸ்டில், ஸோ ஆல்பின் வராங்க, வில்லியம்ஸ் கண்டினியூ பண்றாங்க, அண்ட் மெக்லாரன் நமக்கு தெரியும் மெர்சிடிஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நம்ம கூட நிறைய டிஎம் பண்ணுவாரு, அவரு கூட பேசிட்டு இருக்கும்போது அவரும் இந்த பாயிண்ட்டும் சொன்னார். அவர் இப்போ மெர்சிடிஸ்க்கு இவ்வளோ இன்ஜின் ரிலேபிலிட்டி பிரச்சனை இருக்கு, இதனால மெக்லாரனுக்கு சீசனோட லேட்டர் ஹாஃப்ல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாமும் இருக்கு. ஸோ இத்தனை ஆங்கிள் இருக்கு. இட்ஸ் குட் தட் ரசல் ஃபினிஷ்ட், ரசல் டஸ் வாட் ரசல் டஸ். ஸோ அது சந்தோஷமான விஷயம்னாலும் இன்னைக்கு நீக்கோ ராஸ்பர்க்லாம் ரேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்பெயின்ல வெயில்ல ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அண்ட் தென் ஐ வாஸ் திங்கிங், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ ஆண்டனெல்லி தப்போ அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் லைட்டா, ராஸ்பர்கும் அதுதான் சொன்னாரு, ஒருவேளை ஆண்டனெல்லி தப்போன்னு நினைச்சு நானும் பயந்தேன். பட் இட் இஸ் நைஸ், இன்ஜின் தான் போயிருக்கு. இட் இஸ் பேட் நியூஸ் ஃபார் மெர்சிடிஸ், பட் அட்லீஸ்ட் ஆண்டனெலியோட தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இட்ஸ் அமேசிங் வாட் தீஸ் கிட்ஸ் ஆர் கோயிங் த்ரூ, பட் தென் தே ஆர் ஸ்டில் கீப்பிங் த கார் இன் த ட்ராக் இந்த வெயில்ல இவ்வளோ G-forceோட. which is great. But then Mercedes seem to have a real problem on their hand. ஆமாம், அப்படிதான் தெரியுது. போன இதில் பேசின மாதிரி Mercedes ஆர் கைண்ட் ஆஃப், அட்லீஸ்ட் as of now இந்த 3 ரேசஸில் பேட்டர்ன் எப்படி மறுபடியும் ஃபார்ம் ஆகுதுன்னா, Mercedes ஆர் கோயிங் பேக்வர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சீசன் நல்லா ஆரம்பித்தாங்க, நம்மளே பேசிகிட்டு இருந்தோம். ஐ மீன் ரெட்புல்லோட பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லை,
ஸோ மர்சிடிஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரெட்புல் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா செகண்டு ஆர் தென் டவுன் த லைன் மேபி வந்து மெக்லாரனோட ஃபைட் பண்ணலாம். அண்ட் ரசில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது வில் கீப் இம் இன் த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஹண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் ஆஃப் த யூரோப்பியன் ரேசஸில் மர்சிடிஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. சுகர் கோட் பண்ணுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். மானோகோக்கு ஜென்ரலாக அவங்களோட வண்டி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது, நம்ம பாஸ்டில் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி த காமன் டினாமினேட்டர் வேர் த ரிலையபிலிட்டி இஷ்யூஸ். ஆஸ்டான் மார்டினுக்கு அலோன்சோக்கும் அப்படி தான் ஆச்சு. அண்ட் மானோகோவில் குவாலிஃபைங்கில் மறுபடியும் ரசலுக்கு ஆச்சு. இங்கே பார்த்தோன்னா மறுபடியும் கிமியோட வண்டி பட்டக்குன்னு ஷட் டவுன் ஆச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தே ஹேவ் அ பிகர் ஹெட்டேக் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் நம்ம வேறு இந்த ரெக்ஸோட கடைசி வருஷத்தில் இருக்கோம். ஸோ நிறைய மணி போர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இந்த ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்லாம் எக்ஸ்பொனென்ஷியலாக அதிகமாகுமா, இல்லை வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் அண்ட் என்ன சொல்கிறது, எங்கே ஹோல் இருக்கோ அதை டக்டே போட்டு ஒட்ட வைக்க முடியுமா என்ன அப்படின்றது தெரியல. அண்ட் இப்போ ஃபெராரி வேறு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஓரளவுக்கு அவங்களோட ரேஸ் பேஸ் நல்லா பெட்டராக ஆயிருக்கிறது. இட் வில் பி another ப்ராப்ளம் ஃபார் மர்சிடிஸ். ஏன்னா ஆரம்பத்தில் செகண்ட் முடிப்பாங்கன்ற மாதிரி இருந்து இப்போது தேர்டு, மேபி ரெட்புல் அண்ட் மேக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்க பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தட் இஸ் நாட் அ குட் நியூஸ் ஃபார் மர்சிடிஸ். கொஞ்சம் தலைவலி இருக்குங்க. நாட் ஃப்ரம் த டிரைவர் சைட் பட் ஃப்ரம் த என்ஜினியர் சைட், என்ஜினியரிங் சைட் அண்ட் என்ஜின் சைட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அடுத்த வருஷத்துக்கு த நியூ ரெக்ஸ் அதுக்கு வந்து ஆக்சுவலி பிட்டில் வந்து பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, நம்மளே நிறைய போஸ்ட்லாம் பார்த்தோம். மர்சிடிஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க, அவங்களோட என்ஜின் செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்க நிறைய இந்த 50-50 ஸ்ப்ளிட்டுக்கும் சரி, மற்ற மாதிரியான ரெக்ஸ் ஏதாவது மாற்றுற விஷயங்கள் எதுக்கும் அவங்க இன்வால்வ் ஆகிறதே இல்லை. மற்ற டீம்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி ரெட்புல்லாம் ஃபெராரி எல்லாம் கொஞ்சம் வோக்கலாகவே இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. பட் மர்சிடிஸ் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த வருஷத்துக்கு சப்ளையர் சைடு எதுவும் இப்போதைக்கு பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஃபார் த அதர் டீம்ஸ் ஹூ பைஸ் மர்சிடிஸ் என்ஜின்ஸ். பட் மர்சிடிஸ் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரச்சனை தான் இருக்குங்க. நம்ம இது நிறைய பேசிட்டோம். தேர் இஸ் நோ டைரக்ட் ப்ரெஷர் ஆன் கிமி டு டூ எனிதிங் எக்ஸ்ட்ரானரி திஸ் சீசன். அப்படின்னாலுமே எஃபர்ட் போட்டு அதுக்கு பலன் கிடைக்கலன்னா கொஞ்சம் கண்டிப்பா யாரா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஆஸ் அ யங்ஸ்டர் ரொம்பவே கட்டடா தான் ஃபீல் பண்ணிருப்பாரு அவர் இன்னைக்கு. இட் வாஸ் நைஸ். போய் நின்னாரு போனோ பக்கத்துல, அண்ட் தென் போனோ வாஸ் கலெக்டிங் த ஹெல்மெட் அண்ட் கீப்பிங் த சைட், அண்ட் தென் பாவம் பையனுக்கு ஊத்துது அப்படியே. It's crazy how much they are putting themselves through as drivers. But yeah, sad for Kimi. Hoping for a good outing in Canada. Okay, பல ஆன்லைன் வன்மங்களையும் வாந்திகளையும் அப்படியே கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு வந்தோம். நியூட்ரலா பேசுவோம் அப்படின்னா, நான் 3 பேரோட டேஷ்போர்டும் பார்த்தேன். என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. முதல்ல ரெட்புல் ஃபேன், மேக்ஸ் ஃபேன், நீங்க சொல்லுங்க. இதை இந்த சேஃப்டி கார் சம்பவங்களையும் இந்த கடைசியில் நடந்த அமளி துமளிகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது அந்த சந்திரமுகி சைக்கிக் டிசார்டர் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பேசிக்காக நடந்துச்சுங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் ரெட்புல் பெர்ஃபார்மிங் ரியலி குட் இன் திஸ் ரேஸ். ஐ கெஸ் இந்த கடைசியாக அந்த மேக்ஸ் பண்ண பிரச்சனைகள் அண்ட் நடந்த விஷயங்கள், it overshadowed what Red Bull and Max kind of executed in the race. ஐடியலி ரெட்புல்லுக்கு பெருசாக பேஸ் இல்லை இருந்துச்சு, பட் ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஆர் மேக்ஸால் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பேஸ் இல்லை. தே டிடன்ட் கிவ் அப். ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது வேர்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது, 3 ஸ்டாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது கடைசி 10 லேப் ஹோல்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நோ ஒண்டர் மேக்ஸ் வாஸ் த டிரைவர் ஆஃப் த டே, பிகாஸ் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 17% ஓட்டட் ஃபார் மேக்ஸ். ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் பை தட். இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் செமையாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ளூ ஃப்ளாக் சுச்சுவேஷன்ஸ் ஆரம்பத்தில் வந்து நமக்கு காமிச்சது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நாரிஸ்க்கு பின்னாடி மேக்ஸ் இருந்தார் அண்ட் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் கேச்சிங். பிட் ஸ்ட்ரெயிட்டில் வந்து நாரிஸ்க்கு முன்னாடி லாசனும் பேர்மனும் ஒரு மாதிரி வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது நாரிஸ்க்கு பிரச்சனையாச்சு. மேக்ஸ் செமையாக கிட்ட வந்துட்டார். பட் ஆனால் அதுக்கப்புறமா
ஆலிவர் பெர்மன் ஐ கெஸ் டர்ன் 4 and 5 ஒரு மாதிரி ப்ராப்பராக வழி விடலை. ஸோ அதனால மறுபடியும் அவர் எவ்வளோ கேப் க்ளோஸ் பண்ணாரோ அந்த கேப் இன்னும் வந்து பேசிக்காக அதிகமாகிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஒரே பேட் வேர்ட்ஸு, அவர்கிட்ட கையெல்லாம் தூக்கி காமிச்சாரு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அங்கேயே ஒரு ராஸ் மாதிரி பிரதர் கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து, நீ தேங்க்ஸ் தானேப்பா சொல்லணும் அவங்களுக்கு, நீ ஏன்பா அவங்கள போட்டு கத்திட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறமா செகண்ட் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேஃப்டி கார் வந்தப்போ டயர் பிட் பண்ணது. he was not happy with ஹார்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெட்புல்லால் வேறு எந்த டயரும் போட முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்ததே வந்து மீடியம்ஸ், ஹார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐ கெஸ் 2 சாஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ சேஃப்டி கார் வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு சுமூகமாக அமையலை. ஸோ இதனாலேயே மேக்ஸ் நோஸ் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி அண்ட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் இட். இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரேஸ் ரீஸ்டார்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு ஐடியாவே இல்லை மேக்ஸ் எப்படி கிராஷ் பண்ணி ஒரு ரெட் ஃபிளாக் கொண்டு வரல அப்படின்றது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் த கார். அதுக்கப்புறமா அந்த பொசிஷனை அவரால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்கவே முடியாது. அவர் ஹெவியாக லிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா லைட்டாக வச்சுருந்தா கூட வண்டி சுற்றிட்டு இருக்கும். ஸோ சார்ல்ஸ் சென்ஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்ச்சுனேட்லி சார்ல்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் லைனை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஓவர் டேக் பண்ணார். ஸோ அது வரைக்கும் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் சைட் பை சைட் டு சம் 30-40%. அதுக்கப்புறமா தான் அவர் ஓவர் டேக் பண்ணார். அதுக்கப்புறமா சார்ல்ஸ் வந்து போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஹி வாஸ் ட்ரைங் டு கைண்ட் ஆஃப் புஷ் மீ இன் டு த டர்ட்டி சைட் வேர் தெர் வாஸ் சோ மச் ரப்பர், பட் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு மெயின்டைன் த லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். வேறு எதுவும் அவ்வளோ இதுவாக அவர் சொல்லலை. ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்போவே ஃபஸ்ட்டு கான்டாக்ட் நடந்துருச்சு மேக்ஸுக்கும் சார்ல்ஸுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி எவ்ரி திங் ஹேப்பன் ஸோ ஃபாஸ்ட். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேக்ஸ் ரொம்ப அவுட் சைடு போயிட்டார். டேர்ன் வரதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த அமளி துமிழி நடந்துட்டு இருக்கும் போது ரசல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, ஹி வாஸ் ட்ரைங் டு டைவ் இன் அண்ட் டேக் தட் பொசிஷன் ஃப்ரம் மேக்ஸ். அஃப்கோர்ஸ் அவர் டைவ் இன் பண்ணார். ஹி டிடன்ட் ஹாவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ ஆன்போர்ட் ஆக்சுவலி ரேஸ் ஆன்போர்ட் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ரசல் மைட் கெட் அ பெனல்ட்டி பிகாஸ் ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஹி வாஸ் கவுண்டர் ஸ்டியரிங். ஸோ அதனால் அவரு கொஞ்சம் ஸ்லைட் ஆகி லெஃப்ட்டு போனார், விச் இன்டர்ன் மேக்ஸால் கார்னர் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு சரி ரசலுக்கு எதாவது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆன்போர்ட் பார்த்ததுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இட் லுக்ஸ் லைக் ரசல் இஸ் எலிஜிபிள் அண்ட் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் குவாலிஃபைட் டு ஹாவ் தட் கார்னர் ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் பேசிக்காக ரசல் எந்த பிரச்சனையும் பண்ணலை. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா எவ்ரி திங் ஹேப்பன் ஸோ ஃபாஸ்ட். மேக்ஸோட ரேடியோவே வந்து எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்தது. என்னை வந்து ரேம் பண்ணிட்டாரு சார்ல்ஸ் அப்படின்னு அவர் சொன்னப்போ எனக்கு புரியல, ரேம்ன்ற அளவுக்குலாம் எதுவுமே அவர் பண்ணலையே. ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் மெயின்டைனிங் த லைன். யூ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் சைட் டூ மச், ஸோ யூ ஆர் ஸ்டிக்கிங் டு யுவர் லைன், ஸோ எவென்ச்சுவலி சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் அதுக்கப்புறமா டேர்ன் ஒன் இன்சிடென்ட் பார்க்கும்போது ஒருவேளை இவர் ரசல் அந்த டேர்ன் ஒன் இன்சிடென்ட் நடந்ததான் மீன் பண்ணுறாரா, என்ன நடந்தது எதுவுமே எனக்கு புரியல. செம கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது கடைசியாக ஜிபி கிட்டேருந்து ரேடியோ மெசேஜ் வந்துச்சு. அப்பயே ஆரம்பிச்சிருச்சு பேட் வேர்ட்ஸ்லாம். அதுக்கப்புறமா சரி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சா பார்த்தா ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது எனக்கு என்ன டவுட் ஆகிடுச்சுன்னா, ப்ராப்பராக கம்யூனிகேஷன் நடக்கலையா இல்லை நமக்கு தப்பாக காமிக்கிறாங்களையா, மேக்ஸ் அக்செப்ட் பண்ணலையா, அக்செப்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட காமிக்கிறாங்களா அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா ரீப்ளே காமிக்கும் போது தான் கிளியராக தெரியுது மேக்ஸ் வாஸ் ட்ரைங் டு என்ன சொல்கிறது டெல் ஜார்ஜ் தட் இஸ் கோயிங் டு கிவ் த பொசிஷன் அண்ட் தென் கைண்ட் ஆஃப் ரேம் இன்டு ஹிம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அந்த இது பார்த்தோன்னு புரிஞ்சுது. ஃபார் சம் ஒன் லைக் மேக்ஸ் ஆஃப் தட் கேலிபர் நீங்கள் அது பண்ணியிருக்கவே தேவையில்லை. எனக்கு புரியுது யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், எனக்கு புரியுது சம்திங்ஸ் ஹேப்பன் விச் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல், பட் அது எனக்கு சரியா படலை அந்த மாதிரி பேசிக்காக இருந்தது. அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கவே தேவை. இதே லைனை எவ்வளோ வீடியோவில் சொல்லுவோன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபார் சம்மன் மேக்ஸ் கேலிபர் இது பண்ண தேவையில்ல அப்படின்னு பண்ண தேவையில்ல. இது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ டிட் ஆல் யூ குட், பட் சம்டைம்ஸ் திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இது வந்து 2016 மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாதிரி இருந்துச்சு ராதர் தென் 4-time வேர்ல்ட் சாம்பியன் இன் 2024. அந்த மாதிரி வைப் தான் எனக்கு வந்துச்சு. நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை நீங்க கவர் பண்ணியிருந்தாலும் நான் ஐ வில் கீப் இட் ஷார்ட். வாட் ஐ வில் இம்ப்ளோர் ஆர் லிசனர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு F1 TV அக்கௌண்ட் இருந்தா 3 பேரோட ஆன்போர்டையும் பாருங்க. ஒன், மேக்ஸ் ஸ்னாப் ஆனது தான் அவர் ஒருவேளை சார்ல்ஸ் பின்னாடி ரேம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரோ அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் கன்ஃபியூஸ்ட் தேர். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. சைட்ல தட்டினது ரேமிங்கே கிடையாது.
ஆமா. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, இட் வாஸ் such a mild touch which I think Charles also wanted to do just to get into Max's head. மேக்ஸ் ஜென்ரலா பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சார்ல்ஸ் பண்ணது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கலி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சார்ல்ஸோட ஆன்போர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் இன்புட் பெருசாவோ ஆப்வியஸாவோலாம் இருக்காது. சோ டிஆர்எஸ் லைன் தாண்டும் போதே சார்ல்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் அலாங் சைட் மேக்ஸ் அண்ட் தென் ஹாஃப் த ஸ்ட்ரெயிட் தாண்டறதுக்கு முன்னாடியே கம்ஃபர்டபுளா முன்னாடி போயிட்டாரு. இது சார்ல்ஸ் வெர்சஸ் மேக்ஸ். இப்ப அடுத்து ரசல் இங்க எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 மீட்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு மார்க்கர் இருக்கும். 150 அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சாலிடான ஒயிட் லைன் இருக்கும். சோ லெட்ஸ் கன்சிடர் 200 மீட்டர்ஸ் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிட்ட வரும்போது ரசல் வாஸ் ஆல்சோ அலாங் சைட் மேக்ஸ். இதுல ரசலுக்கும் சார்ல்ஸுக்கும் நடந்த சண்டையில சார்ல்ஸ் இப்ப சென்டர் ஆஃப் த ட்ராக்ல இருக்காரு, மேக்ஸ் இன்னும் அந்த சைடுல இருக்காரு. சோ அவுட் சைட் ரசல் ஆல்மோஸ்ட் ஹாஸ் 2 cars width and then he is already decided to take the inside line. So basically apex அவர்து தான். அத டைவ் பாம்னு கூட சொல்ல முடியாது. there is இல்லாத ஸ்பேஸ் கூட அவர் அங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணல. மேக்ஸ் வாஸ் ஆல்ரெடி ஆன் தி எட்ஜ் ஆஃப் த ட்ராக், இஸ் ஆன் தி அவுட் சைட் ஆஃப் த ட்ராக். அப்படின்னும் போது ரசல் ஹேட் த கார்னர். ஸோ இட் வாஸ் ரசல்ஸ் கார்னர். அவருக்கு பெனல்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எஸ் அப்கோர்ஸ் ஓவர்சியர் இருந்துச்சு. ரெண்டு பேருமே கொஞ்சம் 50-50 கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. பிகாஸ் மேக்ஸ் வாஸ் பேட்லிங் சார்ல்ஸ் அண்ட் தென் ரசல் வாஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹிஸ் கார். அது இடிச்சிருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரேசிங் இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இதுல விஷயம் என்னன்னா, நீங்க லைவா பார்க்கும்போது அண்ட் மேக்ஸோட ஆன் போர்டு மட்டும் பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் அ செகண்ட். ஏன்னா இட்ஸ் த ஸ்ட்ரெயிட், ஆல் த வெஹிக்கிள்ஸ் ஆர் ஃபாஸ்ட். சார்ல்ஸ் இடிச்சு அவர் சார்ல்ஸை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜார்ஜ் கம்ஸ் அண்ட் ஹிட்ஸ் ஹிம். So then there is just so much to process. He is already angry about what happened with Liam, Ollie. Then he is angry about Hards and then Charles and then Russell. Immediate நாலு விஷயம் நடந்ததுல செம்ம கோபம் ஆயிட்டாரு. But then should a 4-time world champion behave like this அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்வியஸ்லி ஆன்லைன்ல நிறைய பேரு எப்பயுமே சொல்ற மாதிரி பாய்ஸ் வில் பி பாய்ஸ் மாதிரி மேக்ஸ் வில் பி மேக்ஸ் அந்த ஒரு லைன் ஓடிட்டு இருக்கு. ரசலுக்குலாம் வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரோட ஆன் போர்டையும் பாருங்க. மேபி இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். எனக்கு ரொம்ப பர்சனலா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம், இட் ஹஸ் never crossed a certain line and everybody usually keeps it very respectful. There is no way we are going to write off Max, but then இன்னும் எவ்வளோ கிட்ட இருந்திருக்கலாம். unnecessary இப்போ P10 முடிச்சு he lost தேவையில்லாத பாயிண்ட்ஸ். ஒன் மோர் முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இப்போ கடைசியாக பேசினதை பற்றி பார்த்தோம்னா, இப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்காக 3 பெனல்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸுக்கு. ஸோ இன்னும் அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா தேர் வில் பி அ ரேஸ் பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டில் இட் இஸ் இன் லைன் அப்படின்றப்போ இன்னும் அவர் ஒரு பெனல்ட்டி பாயிண்ட் எடுக்கிறது இட் இஸ் நாட் அன்லைக்லி. ஸோ ஆமாம், வித் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் FIA அண்ட் ஸ்டூவர்ட்ஸ் கண்டிப்பாக it is going to be happening very soon, at least within this season. So ஒரு ரேஸ் பேன்ன்றது கண்டிப்பா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸாவே போடலாம். சோ அந்த மாதிரியான ஒரு இதுல தான் போயிட்டு நல்ல லீட் கொடுக்குறீங்களே ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. ஆமா, வருவோம். சோ இதெல்லாம் அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஜென்ரலா கூலா இருக்கும்போது அவர் எவ்வளவு விஷயத்த யோசிப்பாரு, எவ்வளவு விஷயத்த நோட் பண்ணுவாருன்றத பார்க்கும்போது எப்படி இன்னும் இந்த டுவாலிட்டி இருக்குன்னே எனக்கு புரியுது. இன்னுமே ஹார்வி டூ ஃபேஸ் மாதிரி நல்லவனா அநியாயத்துக்கு ஒயிட் நைட்டு, கெட்டவனா அநியாயத்துக்கு இப்படி இருக்காரு. அப்படி ஐ மீன் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. there is this problem. நான் பர்சனலா ஃபுட்பால் எப்படி யோசிச்சேன்னா, ஒண்ணு மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி இருக்காரு, இல்லனா கோமானா சுவாரேஸ் மாதிரி யாரை எப்ப கடிப்பாருன்னே தெரியலையா அந்த மாதிரி இருக்கு நினைக்கும் போது. given all forms are good players, மூணு பேருமே செம்ம பிளேயர்ஸ். so Max even on a bad day is a great driver. It's just that his temper is not going to help him. Predictions-க்கு வருவோம். போன வாரம் தனியா இருந்ததுனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நான் இல்லாதனால வீடியோல என்ன அசிங்கப்படுத்தி அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையா, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ எடிட் பண்றது நான் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்படியே நம்ம போன வார ப்ரெடிக்ஷன்ல இருந்தே நீங்களே ஆரம்பிங்க. நல்லா இருக்கு, நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றது நல்லா இருக்கு, அதனால நீங்களே ஆரம்பிங்க. போன வாரம் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன், அதுல என்னென்ன நடந்துச்சு, ஏன்னா ஒண்ணு நடந்திருக்கு, அதை நீ சொல்லணும், அதை நான் கேட்கணும். சரி, ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். போன வாட்டி ப்ரெடிக்ஷன்ஸில் நான் 2 பாயிண்ட் எடுத்துட்டேன்.
பாலாஜி எதுவுமே எடுக்கல அப்படிங்கிறனால மேக்ஸ் மாதிரி கோவமாக இருக்காரு. பட் ஆனால் இந்த வார ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன ஆச்சு, எப்படி போச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலாஜியோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபெராரி டபுள் போடியம், அது நடக்கலை. செகண்டு ஃப்ராங்கோ இன் பாயிண்ட்ஸ், அதுவும் நடக்கலை. தேர்டு ஒன் டிரைவர் டு கெட் 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி, அது ஆக்சுவலி நடந்துருச்சு. 2 பேர், ஒன்று ஆல்பன், இன்னொன்று மேக்ஸும் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ பாலாஜி ஹஸ் ஓப்பன் தி அக்கௌண்ட். அவர் இப்போ வந்து ஒரு பாயிண்டில் இருக்கார். கம்மிங் டு மை ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த வாரம் நமக்கு வந்து சுக்கிரன் உச்சத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் யூகி டாப் 6, அது படுத்துருச்சு. செகண்டு ஒரு மெக்லாரின் டிஎன்எஃப் புதஞ்சிருச்சு. கரெக்ட். அது வந்து புதஞ்சிருச்சு. அது எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு கிடக்கும் அந்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஒரு மெக்லாரின் டிஎன்எஃப், இந்த ஃப்ளெக்ஸி விங்கில் ஏதாவது மடங்கி ஏதாவது உடையங்கிடையன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நடக்கலை. தேர்டு லாசன் டாப் 8, நிறைய ட்ரை பண்ணாப்புல, நிறைய டைவ் பாம்லாம் போட்டு ட்ரை பண்ணாப்புல, பட் ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஸோ அதனால இந்த வாட்டி வந்து நமக்கு நாமத்தை போட்டாங்க. நம்ம அடுத்த வாரம் ஸ்ட்ராங்காக வர முடியுதான்னு பார்ப்போம். நீ மெக்லாரன் பத்தி சொன்ன போது எனக்கு நம்மளோட செகண்ட் மீம் தான் இருந்துச்சு. அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதான் நடக்கல. சூப்பர் மச்சி, 2-1ல இருக்கும். இட் இஸ் a tight race. கரெக்ட். ஆமாங்க, ஆமாம். ஸோ அப்படியே கனடாவோட ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். ஓகே, நான் வந்துட்டு இந்த வாட்டி வந்து 3மே கொஞ்சம் நல்லா ஜென்ரலான ப்ரிடிக்ஷன்ஸா வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து பர்சனலி கொஞ்சம் 3மே விசித்திரமா பட்டுச்சு. அதனால சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எல்லோ பிளாக் டிரைவர் பொசிஷனே சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்கோமே, இந்த வாட்டி கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம், ரேண்டமா சொல்லுவோம் அப்படின்னு. ஓகே, என்னுடைய முதல் ப்ரிடிக்ஷன், ஒன் ஆஃப் தி ஆல்பைன் டிரைவர்ஸ் மெயின் ரேஸ்ல அவங்களோட விங்கு உடஞ்சிரும். ரெண்டாவது, குவாலி பிளஸ் ரேஸ், சாட்டர்டே பிளஸ் சண்டே சேர்த்து 3 கிராஷ் இருக்கும். மினிமம்லாம் இல்லை, ஈக்குவல் டு 3 கிராஷ். அதிகமா இருந்தாலே எனக்கு பாயிண்ட் ஆனா, கம்மியா இருந்தாலே எனக்கு பாயிண்ட் ஆனா. ஓகே, அப்படி வச்சுப்போம். அடுத்து மினிமம் ஒரு டிரைவருக்கு கிரிட் பெனல்டி கிடைக்கும். இதான் என்னுடைய 3 ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க சொல்லுங்க, உங்களோட சொல்லுங்க. சரி, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வரேன். கனடா கோல் பிளேஸ் கஜகஜா. அதனால வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து போத் மெர்சிடிஸ் இன் போடியம். நடந்தா செம்மையா இருக்கும் எங்களுக்கு. ஆமாம். ஸோ செகண்ட் வந்து கேஸ்லிக்கு கொஞ்சம் லவ். ஸோ கேஸ்லி வந்து டாப் 6ல் முடிப்பார் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன். தேர்டு வந்து இதை மேக்ஸ் அண்ட் ரெட்புல் ஃபேனாக நான் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் மேக்ஸ் டிஎன்எஃப் ப்ரெடிக்ஷன் வந்துட்டா மாமனாவது மச்சானாவது என்ன மேக்ஸ் கமெண்ட்லயே நம்ம 2 பேரும் அதான் சண்டை போட்டுட்டு இருந்தோம். கரெக்ட். ஸோ அதனால தேர்ட் ப்ரெடிக்ஷன் வந்து மேக்ஸ் டிஎன்எஃப். எல்லாமே பொசிஷனை வச்சே சொல்லியிருக்கியாப்பா, கொஞ்சம் பெரிய கேம்பிள் தான், பார்ப்போம். பட் எதோ நடக்குது. வால் ஆஃப் சாம்பியன்ஸ் வேற இருக்கு, அவர் வேற ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன கோவமா இருக்காரு? ஆமா ஆமா ஆமா, நடக்கிறது ஏதாச்சும் வில்லங்க ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மெக்லாரன் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தே ஷுட் ப்ளே த மைண்ட் கேம்ஸ், தே ஷுட் ஸ்டார்ட். ஆனா பண்ணுவாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பேட்டி கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி பேசணும்ல மேக்ஸ். ஆமா, அந்த லெவலுக்கு அந்த பசங்க 2 பேருமே கொஞ்சம் ஜாலியான பசங்க. இன்னொன்னு கொஞ்சம் யோசிக்காம பேசணும்னா லாண்டோ கிட்ட இருந்தா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆஸ்கர் வந்து இஸ் வெரி கால்குலேட்டட், which then makes me feel கொஞ்சம் இல்ல ஒரு மேபி ஒரு 2-3 வருஷம் தாண்டிட்டா மேபி அவர் கொஞ்சம் டாக்டிக்கலா அட்டாக் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இந்த வருஷம் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. கனடாக்கு எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஒரு வாரம் நம்மளுக்கு பிரேக்கும் இருக்கு. ஆமாங்க, தலைமை ஸ்ட்ராலால தான் இப்போ பாரு ஹோம் ரேஸ் மிஸ் ஆயிடுச்சு பாரு. அதெல்லாம் சர்ஜரி பண்ணி சரி ஆகிடும். இல்லனா போடியமே கலச்சிருக்கலாம் கையை விட்டு. தில் விக்ரம் மாதிரி பட்டக்குன்னு இதுல இருந்து குதிப்பாரு, இப்ப நான் ரெடியா அப்படின்னு கேட்பாரு. இல்லனா கில்லி விஜய் மாதிரி கையை முறுக்குனாருன்னா ரிஸ்ட் சரியாயிடும். கரெக்டா? ஏங்க பெஸ்ட் மீம் மெட்டீரியலுங்க. கரெக்டா, ஆமா போட்டுடலாங்க, மீம் போட்டுடலாங்க. இன்னைக்கு லேட்டு, பட் ஸ்டில் நீ பேசிட்டு இருந்தல இந்த மாதிரி ரெட்புல் தான் மெயினா மெக்லாரனோட விங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. நீ அந்த மீம் பாத்திருக்கீங்களா? யாராச்சும் வருவாங்க சார் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, காசு கேட்பாங்க. யார் சார் வருவாங்க? அதெல்லாம் நான் தான்டா வருவேன், நான் தான் கேட்பேன். அந்த பிரகாஷ் ராஜோட அந்த மீம் யோசிச்சிருந்தாரு. இது இந்த சிங்கம்ல பேசி நான் தான் எஃப்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அது யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யா, தட் ஷிப் ஹஸ் செயில்ட். இன்னைக்கு இவன் ராமண்ணாவோட கசின் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸ்பெயின் தானே, நான் போர் அடிக்குமேண்ணா, என்ன நான் எக்ஸைட்டடா இருக்கேன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் சொன்னேன், இல்லடா இது விங் டெக்னிக்கல் டைரக்டர் வந்திருக்கு,
பிளஸ் ஷிகேன் வேற தான் கேன்சல் ஆயிடுச்சுல, சோ அந்த ஷிகேன் போனதுல இருந்து கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு ஆமா. அப்படின்னு. ஹி வாஸ் ஸ்டில் நாட் வெரி கன்வின்ஸ்ட். ஆனா நவீன் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடந்துச்சு ரேஸ்ல, பெருசா எதுவும் நடக்கல. ஆமா. தேங்க்ஸ் டு இன்சிடென்ட்ஸ் தட் த கிளைமேக்ஸ் அட்லீஸ்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். குட். உண்மை. உங்களை கனடாவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரீஷ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மைக்கை தட்டி விட்டேன் பாத்தியா நானு. ஓகே.